இந்த ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்போம், ஷேர் பண்ணியிருப்போம், லைக் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, பெங்களூரில் ஒரு பையன் மார்க்கெட்டில் காய்கறி அந்த கீரை கட்டு இருக்கும், அதை வாங்கி ஒவ்வொன்றா வந்து எண்ணிக்கிட்டு இருப்பான். அது தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வச்சோ கேமரா வச்சோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, இந்த ஒரு வீடியோவை வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. இது வந்து ஏஐ ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அவங்க வந்து துணி மடிக்கல இருந்து காய்கறி நறுக்கிறதுல இருந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஃபீல்ட்லலாம் அந்த ஸ்டிச்சஸ் எப்படிலாம் போடுறாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை மடிக்கிறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு கேமரா தலையில் வச்சுக்கிட்டு, இல்லை வந்து ஒரு கோப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கேமராவோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை பர்டிகுலராக சில ஒரு சில கம்பெனிஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க சில கிளாஸ் மாதிரி கொடுப்பாங்க, அந்த கிளாஸ் தான் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி பண்ணி நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து வித்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம வந்து ஃபர் அவருக்கு இவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபர் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹250 கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட அமௌண்ட் அதிகமாக கொடுப்பாங்க. அது டிபெண்ட் ஆன் அந்த நம்ம பண்ணுற வேலையை பொறுத்து இருக்கு. இது வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸோ இல்லை வீட்டில் வேலை செய்யறது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அதை தாண்டி இன்னும் அதிகமாக இருக்கு. உதாரணமாக, இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லுமே அவங்க வந்து அந்த மணல் அள்ளி போடுறதுலேருந்து அந்த களவு கறக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த ரெக்கார்ட்லாம் பண்ணி என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப்புக்கு பேர் அப்படின்னா ஈகோஜெனடிக் டேட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு ஏஐ ரொபோட்டிக்கு நம்ம வந்து ஃபீட் கொடுக்குறோம், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கொடுக்குறோம். எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஆக்கங்காய்ச்ச சொல்லிக் கொடுப்போமோ, இல்லை ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோமோ, இல்லை நம்ம லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்குறோமோ, அதே போல தான் அந்த ரொபோட்டிக்கு நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமே, நம்ம ஒரு ஹியூமன் என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க. ஒரு பூ கட்டுறாங்க அப்படின்னா அந்த பூ கட்டுறதுக்கு அந்த பூவோடைய அந்த மேலே நம்ம வந்து எத்தனை ரொட்டேஷன்ல நம்ம அந்த நூலை வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாங்கன்னா ஒரு கலவைக்கு எத்தனை பாண்டில் வந்து நம்ம வந்து மணல் அள்ளி போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்து கொடுக்குறோம். காய்கறி கட் பண்றதுல இருந்து நம்ம சமைக்கிறதுல இருந்து எல்லாமே இப்படி பண்றதுனால அந்த ரோபோட்டிக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த டேட்டா யூஸ் பண்ணி அது என்ன ஆகுதுன்னா அது வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரோபோட்டிக் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்கல. அதுக்கு நம்ம காசு வாங்கிட்டு அந்த காசை வந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த காசு நமக்கான ஒரு சேலரி, நமக்கான ஒரு ஃபர் ஹவருக்கு ஒர்க் பண்ணுறோம் ₹250. ஆனால் இந்த டேட்டா எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலையை போயிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் பார்த்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, சும்மா தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு வீடியோ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அவங்க வந்து எவ்வளோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே எங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சில ஏஐ கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வாங்கிப்பாங்க. இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு டேட்டா ஃபீடிங்காக வந்து நம்ம ஓகே இது பண்ணுறதுனால நம்ம வேலை போயிடும், நம்ம பண்ணாமல் இருக்கலாம்னா, நம்ம பண்ணாமல் இருந்தாலும் வேற எவனாச்சும் ஒருத்தன் கண்டிப்பாக பண்ண போகிறான், அவனுக்கு நீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதனால இது நம்மளால கண்டிப்பாக ஸ்டாப்லாம் பண்ணிக்க முடியாது. இது இன்னுமே நிறைய பூம் ஆகும். இது ஒரு ஜாப்பாகவே கன்வெர்ட் ஆகிடும். இது நீங்கள் தேடணும்னு நினச்சினா ஈகோஜெனடிக் டேட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது இல்லை அப்படின்னா ஏஐ வீடியோ கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சில கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம நம்பி இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம், ஏன்னா ஒரு சில ஃபேக்ட்ரிஸே அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் அவங்க அப்ரோச் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். பட் நம்ம மேனுவலாக பண்ணுறோன்னா அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் வந்து இருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.